யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 1 வசனத்திலிருந்து 16 வரைக்கும் ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசி பார்ப்போம். மைக்ல வாசி பார்ப்போம். Praise the Lord. Praise Jesus. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. சொல்லமா நல்ல கவனிங்க. பெதஸ்தா என்னப்பட்ட எபிரேய பாஷையில அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறாங்க பெதஸ்தா குளம். அந்த பெதஸ்தா குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. நல்ல கவனிங்க. அந்த 5 மண்டபத்துல யாரெல்லாம் இருப்பாங்க என்று பார்த்தீங்கன்னா குருடர்கள், சப்பானிகள், தும்பின உறுப்புடையவைகள், ஹல்லேலூயா, வியாதிஸ்தர்கள் அநேக பேர் எங்க இருப்பாங்க? ஜெயமா ஒண்ணு உட்கார்ந்து அந்த உட்கார் அங்க பார்த்து ரசிச்சு நிக்கிறீங்க. நீங்க கவனிங்க, பாருங்க பாருங்க, உறுப்புற வழி பாருங்க. நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆலயத்துல பிள்ளை அவங்க மட்டும் அவங்க பார்க்கட்டும், நீங்க என்ன மட்டும் பாருங்க, அவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் பொருந்தும். கர்த்தருடைய ஆலயத்துல நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகம் உள்ளாமுகரிடத்துல நம்ம அங்கே இங்க திரும்பி பார்த்து சிரிச்சோம்னா தேவனுடைய சமூகம் வந்துடும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த 5 மண்டபத்துல யார் இருப்பாங்க? அதுல யார் இருப்பாங்க? அப்புறம் சப்பானிகள், அப்புறம் போதையா. எதுக்கு அங்க உட்கார்ந்துக்கிறோம் பார்த்தா வீடுகள்ல இடம் இல்லை, வீடுகள்ல இடம் இல்லை. அநேக வியாதிஸ்தர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? மண்டபத்துல லைனா படுத்துக்கிறாங்க. மண்டபத்துல லைனா படுத்துக்கிறாங்க. அந்த மண்டபத்துல பெதஸ்தா என்னப்பட்ட குளம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த குளத்தை தேவதூதன் கலக்கிட்டு போகும் பொழுது அந்த குளத்துல எவ்வளவு முன்ன போய் விழுகிறாங்களோ அங்க சுகம் உண்டாகும். அல்லேலூயா. படிங்க 3வது படிங்க. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், நல்ல கவனிங்க, யார் முதல்ல தேவதூதன் கலக்கிறார்களோ அவர் எப்படிப்பட்ட வியாதிஸ்தர்கள் இருந்தாலும் அந்த குளத்துல யார் கொண்டு போய் விடுறாங்களோ அந்த குளத்துல சொச்சமாகும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேண்டாமா படிங்கய்யா. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த 38 வருடம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு எங்க வந்துட்டாரு? எனக்கு கவனிங்க அம்மா, கவனி. இயேசு எங்க வந்துட்டாரு? நல்லா கவனிங்க. ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். இருக்கிறது ஒரு 50 பேருக்குள்ளதான் இருப்போம். 10 பேர். இந்த 50 பேர் எல்லாரும் 50 பேர் யாரை பார்க்கணும்? நல்ல கவனி. பாஸ்டருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீ 4 பேர் வரலன்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? ஜானி தெரியுமா தெரியாதா? ஏன்னா கண்ணு கிழவனா சொல்லுங்க, எனக்கு கிழவனா கண்ணு எனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா கவனி. இஸ்ரோ நாங்களாம் வெளியில ஒரு ஊழியத்துக்கு போயிடணும் ஆகும்.
நம்ம யாரை பார்த்துருக்கிறோம்? உள்ள மாறலனா நீ ஜன்மத்தில் சபையில வந்து உட்கார்ந்தாலும் நீ மாற மாட்ட. அல்லேலூயா. ஒரு வருஷம் வந்து ஒரு வார்த்தை கேட்கிற பக்கத்துல பாரு, நீ சொஸ்தமாக்க விரும்புகிறதா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்? கையை காலை கட்டிக்கின்னு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சொஸ்தமாக்க விரும்புறியா? மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, ஒருத்தர் மூஞ்சு ஐயா, ஒருத்தர் பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா? எதுல சுகமாக போறீங்க? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்வரே, வல்லமையினாய் பரவி பாய்கின்றதே. சுகம் எங்க வருது? 38 வருடமாக படிக்கல கிடந்தாங்க. அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அவனை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. ஆனா இயேசு வராரு. இப்ப படிக்கலையா 5ஆம் வசனத்துல இருந்து 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வந்திருக்கிறவர் இயேசு என்று யாருக்கு தெரியல? வியாதிஸ்தனுக்கு தெரியல. அவன் சொல்றான், ஐயா என்னை கொண்டு போய் பெற்று போட்டாங்க. அம்மாவை அடிக்கிறதுக்கு அம்பரைமான நல்ல கவனிங்க. செல்லம் ரொம்ப நல்ல கவனி. ஏன்டா என்ன பெத்ததுக்கு ஒரு கணவன் பிள்ளை வேணும் அடிக்கிறதுக்கு வரல சொல்லம்மா. நல்ல கவனிங்க பிள்ளை, நல்ல கவனிங்க. இயேசு வந்திருக்கிறா. அவர் வந்தாருன்னா குளம் தேவையில்லை. அவர் வந்தாருன்னா தூக்கி மேல விடுறதுக்கு ஆளு தேவையில்லை. அவர் வந்தாருன்னா தூதர் கலக்கிறதுக்கு நேரம் தேவையில்லை. நல்ல கவனிங்க. முதல்ல ஒரு குளத்தை யார் கலக்கிறாங்களோ அந்த குளத்துலதான் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சுகம் உண்டாகும். எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு தான் ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டாகும். ஆனா இயேசு வந்தாருன்னா லிமிட்டே கிடையாதுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவன் கேட்கிறான், நீ சுகமாக விரும்புகிறாயா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. பக்கத்துல பார்த்து ரஞ்சி நந்தினி பார்த்து சொல்லுவோம், நீ சுகமாக விரும்புறியா? ஆமா. எப்போ? நல்ல கவனிங்க. ஆண்டவர் கேட்ட அவன் சொல்றான் பாருங்க, தண்ணி கலக்கும் போது என்ன குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்கு முன்னே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்து ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு வழியில சொல்லாமா. நல்ல கவனிங்க. உங்களை தூக்கி போறதுக்கு எத்தனை பேர் வேணும்? ஐயா எத்தனை பேர் வேணும்? வந்தது 2, போனது 4. ஒரு சொல்லாமா. ஆனா கர்த்தர் உங்களை சாதிப்பதற்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 38 வருஷம் ஒரு மனுஷன் படுக்கையில இருந்தானா அவனுக்கு உணவு கொடுக்குறது யாரு இருப்ப? அவனை சாப்பிடுறதுக்கு யாரு கொடுத்துருப்ப? அவன் நல்ல கவனிங்க. ஒரு வாரம் படுக்கையில இருந்துட்டா நம்ம முதி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படிதானமா? அப்படிதானமா நர்ஸு? அப்படிதானமா? புண்ணதான். நல்ல கவனிங்க. ஆனா 38 வருடமாக படுக்கையில இருந்தானே அவன் நிலைமை எப்படி இருக்கும்? சொல்லாமா. காப்பாற்ற யாரும் இல்லை. சொல்லுங்க, காப்பாற்ற. அவனை விசாரிக்க யாரும் இல்லை. அவனை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. அவனை ஆற்றுவதற்கு யாரும் இல்லை. அவன் இயேசு வந்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் கேட்கிற ஒரே வார்த்தை, நீ சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக எத்தனை பேருக்கு சுகம் பெற போறீங்க? ஆண்டவர் வந்தாருன்னா எடுத்த உடனே இந்த விதி ஒரு 10 லட்சம் வச்சுக்கோ, அவர் கொடுத்துருவாரா? எவ்வளவு கொடுப்பாருமா? ரஜினி எவ்வளவு கொடுப்பாரு? அளவு இல்லாம நம்ம அளவு இல்லாம இருக்கிறதா? அவர் அளவு இல்லாம கொடுப்பாரு. அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? என்ன கேட்டாரு? ஆண்டவர் புரியாதா?
அவன் 32 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருக்கிறான். அவனை தூக்கி போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அவனை காப்பாற்றுக்கு ஒருவரும் இல்லை. குளம் கலக்கிறதுக்கு முன்னே போய் தேவ தூதர் கலக்கிறான், கொண்டு போய் முன்னாடி போய் நின்னுறான். அந்த மண்டபத்துல 5 மண்டபத்திலேயோ அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்களே, அவனை கொண்டு போய் விடுவதற்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இல்லைன்னா தான் கத்த வருவார். இல்லைன்னா இருக்கும் பொழுது ஆண்டவர் யாருக்கும் உதவி செய்யவே மாட்டார். அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆண்டவர் வந்துட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு உதவி செய்வதற்கு உனக்கு பலன் இல்லை, உறவுகள் இல்லை, ஒரு மனிதனுக்கு தெய்வமே இறங்கி வந்துட்டாருன்னா அதுக்கு மேல ஒரு சக்தி எதுவுமே இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எழுந்து படிக்க எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 38 வருஷமா அதே பாய், அதே தலைக்காணி, அதே இடம். இப்ப இயேசு வந்துட்டா, இயேசு எடுத்து நீ எங்க போ, உன்னை சுமந்த பாய், உன்னை சுமந்த தலைக்காணி எடுத்து என்ன பண்ண, சுமந்து போனா. சொல்லமா, இயேசு வந்தாருன்னா நீ சுமக்க தேவையில்லை. இயேசு வந்தாருன்னா உன் கண்ணீரை நீ சுமக்க, இயேசு வந்தாருன்னா உன் வேதனை சுமக்க, உன் அழுகு குரலை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்கிறார். நல்லா கவனிங்க. இவன் படிக்கையை எடுத்து எழுந்து நட சொன்னாரு. மறுபடியும் படிங்க 9வது. உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போறான். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதனால் ஓய்வு நாளாக இருந்தது. அல்லேலூயா. அந்த நாள் என்ன நாள்? யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஓய்வு நாளில் யாருமே நம்ம மோசேயுடைய பிரமாணத்தின்படி யாருமே குணமாக கூடாது. மோசேயுடைய பிரமாணத்தின்படி யாருமே ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யவே. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோம். யூதர்கள் பார்த்தாங்கன்னா அடிச்சிருவோம். யூதர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு வேலை யூதர்கள் தீனா பக்கத்துல இருந்தாங்கன்னா இப்ப யூதர் நான் அடிக்க மாட்டேன், யாரும் அடிப்பார்? ஞாயிற்றுக்கிழமை மேலே போவியாடா, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நான் அடிக்கூடாது. பைபிள் மறுபடி யூதர்கள் மறுபடி ஒரு வேலை மாதிரி நினைக்கிறாங்க. என் பிள்ளை வேலைக்கு போறானா எப்படி பசங்க நாங்க நல்லா கவனிங்க. வேலைக்கு போ, ஞாயிற்றுக்கிழமை போவாங்க. இல்லையா? நல்லா கவனிங்க. இப்ப லிபரலுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னது சண்டை? இஸ்ரேல் ஜனங்க மொத்தம் எத்தனை பேரு? 1.5 லட்சம் இருப்பான். எத்தனை பேரு? ஆனா அவனுங்க லட்சக்கணக்கு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்க நினைச்சானா அழிச்சிருவாங்க. இஸ்ரேல் ஜனங்க நினைச்சானா சாதாரண ஆள் கிடையாது. குண்டு போறதுக்கு இல்லடி. அல்ல ஏன்னா விஞ்ஞானிக தேவனுடைய படைக்கப்பட்ட இடத்துல இன்றைக்கு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிற எல்லா கருவிகளும், இன்றைக்கு பார்க்கிற எல்லா பொருளும் எங்க உருவாக்கப்பட்டது? இன்னைக்கு நல்ல கவனிக்க. அவன் சொல்றான், உன் நாட்டை நான் அழிச்சிருவேன், உன் நாட்டை. ஆனா இவங்க ஏன் நம்ம பொறுமையா இருக்கிறாங்க? பைபிள கையில வச்சுக்கிறாங்க. எதை வச்சுக்கிறாங்க? பைபிள கையில வச்சுக்கிறாங்க. அதனால நாட்டை அழிச்சிருவேன்னு முடியாது. தெய்வம் நடந்த இடம். வேலையில சொல்லமா, இன்றைக்கு நம்ம தேசத்துல யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளைகளும் வியாதிகளும் அதிகமா உருவாக்குறதுக்கு காரணம் யார் சொல்லுவோம்? யார் பக்கத்துல யார் காரணம்? யார் காரணம்? குடும்பம் வாழ, பிள்ளைகள் வாழ, உறவுகள் வாழ, இதான் வாழ்க்கை. இதானது நம்ம எவ்வளவு தேசம் ஆசீர்வதிக்கப்படும். யார் மூலியமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் யார் மூலியமா ஆசீர்வதிக்கப்படும்? ஏன் மூலியமா தான் ஆசீர்வதிக்கப்படும். நாம என்ன பண்றோம்? உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், ஒரு வழியான பார்க்காதீங்க, பேச்ச குறைக்கணும், ஜபத்தில் வளரணும். எதுவுமே ஜபத்துல வளர்ந்துட்டீங்க? ஜபத்துல ஐயா நான் ஜபத்துல வளர்ந்துறேன், அப்பா எனக்கு ஆதரவாக கை கொடுத்தாங்க. அவன் ஒருத்தர் தான் ஜபத்துல வளர்ந்துருக்கிறான். அல்லேலூயா. நல்லா வரிங்க. உன் பிரச்சனையில் வெள்ளம் போல எதிரி சாத்தம் கொண்டு வந்தாலும் அத பனி போல வெறிச்சு போறது ஒரு இடம். என்ன இடம்? எங்க இருக்கு? ரோமர் 15 வாசிங்களேன். ரோமர் 15. பிரச்சனை நான் போல சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய்
சமாதானம் தேவன் சாத்தானுக்கு கால்கள் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். சாத்தான் எங்க இருக்கிறான் இப்போ? அம்மா எல்லாரும் பாருங்க, பைபிள் எல்லாரும் ஒத்துமட படிங்க. எல்லாரும் பாருங்க, சாத்தான் எங்க இருக்கிறான்பா? எங்க இருக்கிறான்? நம்ம மேல வச்சிருக்கிறோம். சாத்தான் எங்க வச்சிருக்கிறோம்? ஐயோ பல்லு வலிக்குது பாஸ்டர், இடுப்பு வலிக்குது பாஸ்டர், தலை வலிக்குது பாஸ்டர், ஒரே பிரச்சனை. இவத்துல உன் பிரச்சனை எங்க இருக்குமா? அவனை தூக்கி கீழே போட்டு மெதிக்க விட்டு நீ அவனுக்கு வணங்கி கொண்டிருக்கிறாய். வணங்குவாய் ஜகதோதி மானிடத்தில் வகைத்தெடுத்து ஒருவனாய் வந்து சமத்தெடுத்து அது இயேசு கிறிஸ்து வந்தான்னா நீ சாக்கு போக்கு சொல்ல தேவை. இயேசு வாழ்வில் இருக்கிற என்ன பாருங்க, இயேசு சுகத்தடைடா. நம்ம என்ன பண்ண தெரியுமா? ரொம்ப நல்லா கவனம். செப்ப முட்டி போட்டவன் முட்டி மோத மாட்டான். சொல்லு பாப்போம். முட்டி போட்டவன் முட்டி மோத மாட்டான். அப்படி என்னது? உன்னை தொடுகிறவன் ஒருவேளை ரஜினியை தொடுறான்னா யார் தொடுறது? அவன் கண்மணி தொடுகிறார். அப்ப நான் யார் பிள்ளையா இருக்கணும்? ஏய் ஆத்திரமா என் பொண்ணு திறமை என் கோத்திரே அட்ரஸ் எல்லாம் போயிடுவேன். வேதம் சொல்லுது, உன் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய். என் சத்துருவை நல்ல விட்டு பார்த்து காணாம போயிட்டோம். காரணம் சத்துருவை கத்த நிர்மூலமாக்கிடுவார். காரணம் அவன் ஜபம் முழங்கால வேணும். அல்லேலூயா. நீங்க என்கிட்ட யாரா சண்டை போட்டானா திரும்ப நான் திட்டானா உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. திட்டானா எதுவுமே. ஆனா திட்டாம தேவ சமூகத்துல வந்து உட்காந்து நடிச்சுங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு அந்த பழக்கமே இல்லை. பிரலேச்சலமா வசனம் சொல்லுது, ஆபத் தமது சிறகுனாலே உன்னை போடுவா. நம்ம யார் கையில உள்ள கையில் வந்திருக்கோமா? வசனம் சொல்லுது, நீ பயப்படாத. யார் கூட இருக்கிற அவனுக்கு துணை? யார் துணை இருக்கிறாரா? கர்த்தர் உனக்கு துணை இருந்து வலது கரத்தை பிடிக்கிறாரா? என்ன காலம்? என்ன காலம்? எதுக்கு வலது கை இருக்குது? உன் கை இப்ப யார் கையில இருக்குது? இன்னும் பேர் ரொம்ப பேர் வலது கையை பிடிச்சிட்டாங்க. வலது கையை பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிடிக்க வரை பிற முகத்தை பிற பாராமல் கல்யாணம் பண்ணும்போது என் உயிரே நாங்க இப்ப சொல்ற வார்த்தை என்ன இது? நீ தானே நீ தான் எனக்கு நல்லா கவனிக்க. உன் வாழ்க்கையில ஒரு படுக்கை இருந்த இடம் 38 வருஷமாய் படுத்திருந்த இடத்துல இயேசு வந்தாரு, நடக்க வச்சுட்டாங்க. சொல்லமா நடந்து போகும் பொழுது யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை எந்த அற்புதத்தை செய்யக்கூடாது. நல்ல கவனிக்க. அந்த மனுஷன் இப்ப என்ன பண்றான்? நீ என்ன பண்றான்? பாயத்தை வச்சுட்டான். தலைமை வச்சு எங்க வர்றான்? குடு குடு குடுன்னு வர்றான். எங்க வர்றான்? குடு குடு வர்றான். எதுக்கு எங்க விட்டா? பாயத்துங்க. ஏசு கேட்கிறாரு, யூதர்லாம் கேட்கிறானே, இன்னைக்கு என்ன கிழமை? ஓய்வு நாள்ல ஒரு வேலை செய்யக்கூடாது சொல்றல. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது சொன்ன நீ என்ன வேலை செய்யற? நல்ல கவனி, நீ என்ன வேலை செய்யற? இப்ப யூதர் கேட்கிறான், படிக்கல 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொந்தமாகி படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதனால் ஓய்வு நாளாயிருந்தது. அதனால் ஓய்வு நாளாயிருச்சு. அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். ஓய்வு நாள்ல வேலை செய்தால் நமக்கு நியாயமா? ஓய்வு நாள்ல வேலை செஞ்சா நியாயமா? ஓய்வு நாள்ல சம்பாதிக்க காசு வீட்டுல நிக்குமா? நிக்குதுன்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. எனக்கு ஆதரவு சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு ஆதரவு சொல்றா. பாஸ்டர் எனக்கு வேலை செய்யறேன், எனக்கு நிக்காதுடா. ஏன் சாபம் இல்லடா, அவரு சாப்பிடா. ஏன் சாபம்? அதாவது நம்ம வண்டியை நல்ல போற விட்டுட்டே இருப்பாரு. நம்ம வண்டி என்ன பண்றாரு? காத்து கொடுக்க மாட்டாரு, பெட்ரோலை கை வச்சுக்கிறாரு. இஸ்ரோபதி வண்டி இருக்கும் போதெல்லாம் நான் ஊழியத்துக்கு போறேன் மாஸ்டர், ஊழியத்துக்கு போறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப சொல்றாரு, நான் வலுவிற்கு ஊழியத்துக்கு போலான்னு மாஸ்டர், பஞ்சாயத்து ஊழியத்துக்கு போலாம் மாஸ்டர். ஆண்டவருக்கு சாக்கு போகவே இல்ல. அவர் ஏசுகிட்டு நடந்து ஊழியம் பண்ணாரா, கார்ல போனாரா? நம்ம எங்க போனாரு? இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? எனக்கு BMW கார் இருந்தா மட்டும் தான் காஞ்சிபுரத்துல இங்க வருவேன். இல்லையா நான் சேர்ச்சிக்கு வர மாட்டேன். சர்ச்சுக்கு என்னமா பேசுறீங்க? நான் தான் சொல்றேன், எங்க சுத்தினாலும் வந்துடும். எங்க குரல் கேட்காது. நல்லா குரல் நல்லா கேட்கும். எட்ட அசிமா திட்டு கேட்காது.
அது பேசி எனக்கு கேட்க வரல சொல்லமா. நல்ல கவனிங்க, இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உயிரே போதுனா கூட வேலைக்கு போவாது. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பக்கத்துல சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை ஏமா சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை உயிரே போனா கூட அது சரி. மன மாற்றினா 2 பேரும் மன மாற்றினா நல்ல தகப்பன உதவி செய்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த யூதர் கேட்கிறானே, ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அறிவு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை செய்யக்கூடாது சொல்றீங்களா? படிக்கிறது எங்கடா போற? படிக்கிறது எங்க போற? எங்க போற? நான் வரமாட்டேன், வந்துடும் உள்ள. நல்ல கவனி, ஆண்டவர் நல்ல கவனி. யூதர் கேட்கிறாங்க, 10வது வசனம் படிக்கிறீங்களா? ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவைகளை நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறது, இது ஓய்வு நாளா இருந்தது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சுத்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றார். அவர் யார் குணமாக்கினது யாரும் தெரியல. எல்லா பேரும் பைபிள் இருக்கு. எல்லா பேரும் பைபிள் இருக்கு. 10 மேல குருட கண்கள் திறக்கப்பட்டான்னு இருக்குது. எல்லா பேரும் இருக்குது. ஆனா இவன் பேரு கொடுக்கப்படல. 38 வருஷம் வியாதி. 38 நமக்கு எத்தனை வருஷம் வியாதி? நான் பிறந்ததே தண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். நல்ல கவனிங்க, எத்தனையோ வியாதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன வியாதி சொல்லி பார்ப்போம்? நம்ம என்ன வியாதி சொல்லி பார்ப்போம்? இப்போ புதுசா ஒரு வியாதி வந்துருக்கு. என்ன வியாதியா? இது சொல்லுங்க, என்ன வியாதி? இப்போ புது வியாதி ஒன்று வந்து இப்போ டிவிலாம் சொன்னா நம்ம கேட்டியோமா? புது வியாதி நேரம் இல்லை ஜெபிக்க. என்ன நேரம்? புது வியாதி வந்து இப்போ பிசி செல்லி பண்ண இருக்குது. புது வியாதி வந்துருப்பா. இப்போ கேள்விப்படுகிற புது வியாதி வந்து நீ கேள்விப்படுகிறா? பிசி வருது வியாதி. போன்ல எப்பவுமே பிசி, போன்ல எப்பவுமே என்ன வியாதி? பிசி வியாதி. என்ன வியாதி? வெயிட்டிங் வியாதி. சில பேர் போன் இருக்குதுன்னா வெயிட்டிங். நீ வெயிட் பண்ண கர்த்தர் வெயிட் பண்ணுவார். எதுக்கு? அந்த வியாதி சொல்லாத, சாக்குது. ஏமா சர்ச்சைக்கு வரல? வேலை இஷ்டம் பாஸ்டர். ஏமா சர்ச்சைக்கு பிரேயருக்கு வரல? சொந்தக்கார செத்துட்டாங்க பாஸ்டர். சரி. ஏமா சர்ச்சைக்கு வரல? காரியத்துக்கு போன பாஸ்டர். சரி. ஏமா சர்ச்சைக்கு வரல? இப்ப ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சாக்கு போட்டு சொல்லிட்டோம். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வயிறு வலிக்குது, என்னை குணமாக்குங்க. இப்ப ஆண்டவர் சொல்வார், வயிறு வீங்குவதாக. ஆண்டவர் சொல்லுவாரு, சரியா? வீங்குவதாக. உடனே மறுபடியும் போ ஹாஸ்பிட்டல். ஆண்டவரே என் ஜப்பனை கேளுங்கப்பா. உடனே அழுப்பது ஆண்டவர் சொல்லுவாமா? ஆண்டவர் சொல்லுவார், சிஸ்டர் ஆண்டவர் சொல்லுமா? அழு மகளே, உன் நடிப்புலாம் நானே நம்ப மாட்டேன், அஞ்ச மாட்டேன். நல்ல கவனிய, ஏன்னா நல்லா இருக்கும் போது நடந்தது ஆண்டவருக்காக. நல்ல சொல்லமா, நீ படிக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆண்டவர் ஏதாவது படிக்கிறது விரும்புறாரா? வியாதி கத்த விரும்புறாரா? சொல்றாரு, உன் வியாதியை நான் பிறக்குகிறேன். உடனே சொல்லமா, அந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொருக்கும் சொல்றாரு, உன் படிக்கை கர்த்தர் மாற்றுகிறார், இருக்கிற இடங்களை கர்த்தர் மாற்றுகிறார், வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, குணம் அடைய விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்டாரு, குணமாக எதற்கு குணமாக போறீங்க? இயேசுவுடைய தழும்புகளாலே நீயும் நானும் குணமாக போகிறோம். அல்லேலூயா. அவன் கேட்கிறான், யூதர்கள் நல்ல கவனிங்க, ஓய்வு நாளா இருந்ததே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் இல்லவா என்றார். அது 11. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சுத்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார். அழகா தெளிவா எனக்கு சொன்னவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடமா, ஒரு நாள் தூங்கவே வேண்டாம். நல்ல கவனிங்க, படுக்கை எனக்கு சொன்னவர் படுக்கை எடுத்து போ சொல்லிட்டாரு. நீ இப்ப சொல்ற எனக்கு தெரியல அப்படின்னு விளக்கம் சொல்றான். 12வது படியா. அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடைய சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். பயங்கர அவசியமா கேட்கிறான், உன் படுக்கையை எடுத்து நடந்து சொன்னவன் யார்? என்கிட்ட காட்டு, மனுஷனுக்கு காட்டு. உடனே அவனுக்கு தெரியாம அமைதியா இருக்கான். நடந்தது, சுத்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால்
இயேசு விலகி இருந்தார். இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே. சொல்ற டைலாக் பார்த்தீங்களா? இனி பாவம் செய்யாதே. அந்த மனுஷன் போய் தன்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். குணப்பட்டவன் எங்க இருக்கிறான்? குணமாக்கணும் எங்க இருக்கிறான்? தேவனுடைய. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறையா? சச்சிதா சுத்த போயிடாது. இன்னைக்கு இருக்கிறான் குணமாக எங்க? சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? இயேசு வந்த நிலைமைய மாற்றக்கூடிய ஒரே ஒரு இடம் அவருடைய வார்த்தையில. அல்லேலூயா. இயேசு வயசு என்ன? 33 வச்சுக்க. அப்பதான் அந்த பைபிள் சொல்லுது 33 வருஷம் இயேசு உயிரோடு இருந்தார். ஆனா இவனுக்கு இயேசு பெறுவதற்கு முன்பாகவே இவன் யாரு? வியாதி உள்ளது. சொல்லமா? அவன் படிக்கல இருந்தா பாத்தீங்கன்னா அவனை கொண்டு போய் விடுவதற்கு காப்பாற்றுவதற்கு யாருமே இல்ல. ஆனா அவன் அழிவு குரலை எத்தனை முறை வாழ்ந்திருப்பான். என்னை யாராவது கொண்டு போய் விடுவாங்களா? யாராவது கொண்டு போய் காப்பாற்றுவாங்களா? நான் சொல்ற பாருங்க, அவனை சுமந்த படுக்க இயேசு வந்த நீயும் படுக்க சுமந்து போடாங்க. யூதர்கள் எல்லாம் இப்ப யார சண்டை போடுறது ரெடியா இருக்கிறாங்க? இயேசுவை அடிப்பதற்கும் இயேசுவை கொலை செய்வதற்கும் ரெடியா இருக்கிறான். படிக்கையா? அந்த மனுஷன் போய் தன்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு குணமாக்குவது தப்புன்றீங்களா சரின்றீங்களா? ஹலோ, இயேசு குணமாக்குவது நல்லதா சரியா? ஏன்? மோசத்துடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் செய்யக்கூடாது. அடுப்பு கூட பத்த கூடாதாப்பா. சாப்பிடும் அதெல்லாம் நாங்கள் சாப்பிடல. சொல்லாமா? ஞாயிற்றுக்கிழமை அடுப்பத்தி வச்சுங்க. நான் சொல்லலப்பா. அடுப்பத்தி யூரியா பார்க்கறத பாருங்க. நான் இது சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். நல்ல கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆடு மேய்க்கிட்டு வேலைக்கு போறது கத்துடைய தொழுவித்து விடுத்து நீ எங்க போக இஷ்டப்பட சுத்தி வந்தா உனக்கு அங்க அற்புதம் நடக்காது. வழியில சொல்லமா? பார்க்கறதுக்கு நம்ம செழிப்பா இருப்போம், பார்க்கறதுக்கு ஆசீர்வாதம் போல இருப்போம். எடுக்க வேண்டியது எடுப்பார், கொடுக்க வேண்டியது கொடுப்பார். இல்லையா? சத்தமா? நல்ல கவனிங்க. இவன் குணமான பின்பு அவன் எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல இயேசு பார்க்கிறார். எத்தனை பேர் இயேசு பார்க்கறீங்க? காலையில பார்க்கறீங்களா? தேவ சமூக ஆண்டர் பார்க்கறீங்களாமா? எப்படி பார்க்கறீங்கம்மா? குறிச்சத்தை ஆண்டர் பார்க்கறியா? உன் போன்ல பட்ட ஒரே அன்பாவே இருந்து எனக்கு ஒரே அன்பு தான். சின்ன படம் தான். அழுட்டு வந்தார். அப்ப இயேசு வந்து கேட்டாருன்னா என் கூட வாழ மாட்டார். யார் கூட வாழ்வாரு? பிரிச்சத்து கூட தான் வாழ்வார். கையில தூரத்துட்டு கட்டுமா முடியுதுதான் தூரம் செய்துட்டு ஆண்டு வாழணும். எப்படி வாழணும்? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பான். லவ் ஸ்ட்ராட்டஜி. அதையும் பத்தாம் வச்சிருப்பான். எப்பயோ ஒரு வாட்டி லவ் பண்ணா உண்மைதான் கொண்டு வந்துட்டான். இதுவா அவன் யாருக்கு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறான்? மனைவி கேட்கணும். வழியில சொல்லாமா? ஒரு முறை தான் நம்ம ஒரு முறை தான் கல்யாணம். இன்னொரு வாட்டி அதை வைக்கிறானா யாரு கேட்கணும்? நான் ஒரு சேர பார்த்துக்கணும்பா. நீங்க எத்தனை முறை நீங்க நல்லா பாஸ்டர் சாப்பிடான்னு சொல்லி நீ எத்தனை முறை நீ பாஸ்டர் மறைச்சாலும் நான் உள்ள புந்து பார்த்துருவோம். நல்ல சொல்லாமா? நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவே இருப்பா. எப்படியா? பெரியவர். இயேசு வந்தாலும் படிக்க மாறும். இயேசு வந்தாலும் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இயேசு உள்ளே ருசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. 32 வருஷமா படுக்கல இருந்தவன கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களாப்பா? ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுது? 32 வருஷமா படிக்கல இருந்தவன கூப்பிட்டு முன்ன மேலே வந்து படிக்க வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? பண்ணடா போட அப்படிங்க மூஞ்ச சொல்ல மாட்டா மாட்டோமா? உதாரணத்துக்கு இப்போ என் மூஞ்ச அடி பிடிக்கவே மாட்டான். அன்னைக்கு என் மூஞ்ச தூக்கி மூஞ்சாட கண்ணை பிடிப்பான். ஆனா அன்னைக்கெல்லாம் அடி வாங்கினேன் என்கிட்ட.
என்ன திருப்பி பார்த்துப்பான். டேய் 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 உன்னோட எழுத மாட்டான். ஏன் திருப்பிப்பான். வேலை சொல்லலாமா? நீங்க யாருக்கு மூஞ்சி முடிக்கிறீங்க? பைபிள் மூஞ்சி முடிக்கிறீங்களா? எத்தனை பைபிள் மூஞ்சி முடிக்கிறீங்க? உன் ஆயுஷ் நாட்கள் பெருக்குவதற்கு இங்கதான் இருக்கு. உன் ஜீவன் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. உன் வாழ்க்கை எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. பலன் எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. இயேசு வருவார், உன் அற்புத செய்திக்கு வருவார். நீ அங்க போய் நான் சுகம் வர விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்து பைத்தியக்காரனை சொல்லி நம்ம பெற முடியாது. ஏசு அங்க நிப்பாரு, கேள்வி கேட்பான்னு பதில் சொல்லணும். பிரல்ல சொல்லாமா? ஆளுக்கு வரணும், நீ ஜெபிக்கணும், கர்த்தர் கேட்பாரு, உன் பதில கர்த்தர் கொடுப்பாரு. நீ இஷ்டம் போல வாழ்க்கை நீ நடத்தலாம் நினைச்சினா ஒரு நாள் நடத்த முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. மண்டபத்துல குவிகுவிலாய் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க வியாதிஸ்தர்கள். வியாதிக்கு ஒரு ரகம், பல்லுக்கு ஒரு ரகம், தலைவலிக்கு ஒரு ரகம், ஏதோ வியாதிக்கு ஒரு ரகம் பிரிச்சுட்டாங்க. மொத்த வியாதிக்கும் பரம வைத்தியர் இயேசுதான். ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. படிக்கல இருந்தவனே ஒரு மனுஷன் நடக்க வைக்க முடியுமானால் உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற முடியாதா? உன் வாழ்க்கை கர்த்தர் தலைகளை போட முடியாதா? போடக்கூடாதா? எத்தனை பேர் காலையில் ஜோம் பண்றீங்க? எத்தனை பேர் காலையில இருந்து காலையில இல்லம்மா, காலையில நல்ல கவனிங்க. தீன காலையில ஜோம் பண்ண ஒரு கார்ல 10 கார் நிற்கும். வழியில சொல்லமா? ஒரு கார் வாங்கதே லோன் கட்ட முடியல பாஸ்டர், கம்பெனி இருக்கு பாஸ்டர். அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருக்கு காலையில எழுந்து காத்திருந்து அவரு ஆசீர்வதிச்சாருச்சுன்னா சாதாரண செக்கப் அவர் என்ன பண்ணா பாய் விற்கிறது, தலையில பாய் விற்கிறது. டீ கடையில போய் டீ குடிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு கை மீது எடுத்து தூக்கி போட்டார். யாரும் பஞ்சு கொண்ட சாப்பிட்டு என்ன பண்றாரு? அதை படிக்கிற. நீ ஏன் சாக வேண்டும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க படிச்சார். இதை படிச்சுட்டு சரி ஆலைக்கு போகலாம் சொல்லி கிழிந்த வஸ்திரம் தான் பாய்விகளை முடிப்பாங்க. நல்லா லிப்டி கடிச்சிக்கின்னு நல்லா ஜீன்ஸ் பண்ணி போட்டு போவாங்க. எப்படி போவாங்கம்மா? எப்படி போவாங்க? பாய் விங்கி கட்டி தான் போவாங்க. நல்ல சொல்லமா? நல்ல பாய் விங்குன்னு போறாரு. பாய் 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 ஆடி வித்துட்டு சர்ச்சில் உட்காந்துக்கிறாரு. முதல்ல ஆசீர்வாசனம் மல்கியா 3:10 வாசிக்கிறாரு. என்ன வாசிக்கிறாரு? என் நாளையத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி ரசமாக பண்ணச்சால கொண்டு வாங்க ஒரு ஐடியா பண்றாரு. பாய் விற்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு சென்னையில பிஜிபி எதுவுமே பாத்துக்கிறீங்க. இது பிஜிபி கடை பெரிய பெரிய கடையில வச்சிருப்பான். சாதாரண ஒரு ரோடு பாய் வித்த மனுஷன் இன்னைக்கு அவன் பிளாட் எண்ணிக்கிழங்கால பிளாட் எங்க பார்த்தாலும் பிஜிபி பண்ணுது. அவர் இழந்தான். அவரால் சொல்லாமா? நல்ல கம்பெனி டாடா கம்பெனி எதுவும் பார்த்துருக்கீங்க? டாடா கம்பெனி, டாடா கட்டதுலம்மா, டாடா கம்பெனி எதுவும் பார்த்துருக்கீமா? பார்த்துருக்கலாம்ப்பா. நல்ல கம்பெனி டாடா ஏசி சொல்றோம். எல்லாத்துக்கும் டாடா வண்டி இல்லாம அந்த பாடி இல்லாம என்ன பண்ணாது வண்டியே வர. நல்ல கம்பெனிங்க. இந்த ஓனருடைய பொண்ணு என்ன செய்யுதுன்னா அநேக நண்பர்களோட கூட பழகி கிளப்புக்கு போவோம். எங்க போங்க? எத்தனை பேருக்கு கிளப்புக்கு போறீங்க? யாரும் போலையா? எல்லாரும் போ. வரல சொல்லாமா? கட்சி முடிச்சு போறோம். வரல சொல்லலாமா? சுவிசேஷ கிளப்புக்கு போங்க. அது உங்களை வாழ வச்சோம். ஹல்லேலூயா. இந்த கிளப்புக்கு போய் ஜானி நான் கவனிங்க. எங்க போறாங்க? கிளப்புக்கு போய் என்ன செய்யறாங்கன்னா நண்பர்கள் பாட்டப்பட்டு ஒரே ஆட்டம் தான். பாட்டப்பட்டு ஒரே ஆட்டம் தான். சில பேர் ஜாலியில் ஒரு வீட்டில் ஒரே பாட்டப்பட்டு ஒரே கொஞ்சம் ஆடி நிற்கிறீங்க. அந்த ஆட்டத்தை கத்திரி எதுவும் கொடுவாரோ சின்ன பாட்டு வேற இருக்காரு. ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டெல்லாம் கத்த விரும்ப மாட்டார். வரல செல்லமா? இந்த பொண்ணு பழக விடாத இடத்துல பழகி எதை விட்டுட்டா? போதையில எதை விட்டாமா? எதை விட்டா சிஸ்டர்? தன்னுடைய பெண் என்ன பண்ண? கர்ப்பத்தை விட்டுட்டா. அநேக நண்பர்களோட பழகி அது பைத்தியமாயிடுச்சு. என்னவாயிடுச்சு? பைத்தியமாயி யார் அவங்களோட கூட லவ் பண்ணா அப்படின்னு தெரியாம அநேக பேர் அந்த பொண்ணோட தொடர்பு வச்சு பைத்தியக்காரன் ஆகி ரோட்ல பிச்சை நிலைமையா மாறிச்சு. ஒரு சொல்லாமா? ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, ஒரு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாரு இயேசு நம்புறவர்களை கைவிட மாட்டார், இயேசு எப்படிப்பட்ட வியாதிகளை கத்து குணமாக்குவார் என்று சொல்லி ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த கூட்டத்துல அந்த மகள் போய்
அவள் அறியாம இப்ப காலை உள்ள வச்சா மைக்கேல் கீழே விழுந்துட்டான். ஒரு அடியில சொல்லாமா? மைக்கேல் தெரிஞ்ச பிறகு மைக்கேல் தெரிஞ்சவர் சொல்றா, என்ன சொல்றா? நான் எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தேன், நான் எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தேன் சொல்றா. அவ சொல்றா, எங்க அப்பா இந்த மாதிரி யாரு டாடா கம்பெனியுடைய ஓனர். நான் தீய வணப்பா மைக்கு, நான் தீய பெண்களோட நண்பர்களோட பழகி என்ன பண்ணிட்டாங்க, தவறு செய்தனால கற்பழிச்சதுனால 4 மாசம் கற்பனையா இருக்கிறேன். எங்க அப்பா என்ன சேர்க்கல, எங்க அப்பா என்ன சேர்க்கல. என் குடும்பத்துல எனக்கு பிறந்ததுனால எனக்கு அவமானத்தை தேடி தந்ததுனால நீ பிறகுத்த ஒண்ணுதான் சாவுறதும் ஒண்ணுதான் அப்படி சொல்லி வீட்டு விட்டு தான் தகப்பன் தான் பண்ண அமிச்சிட்டாரு. பைத்தியமா தெரியுதா, பணம் மேல பணம் இருக்குது. அப்பா கைவிட்டார். அப்பா கம்பெனி, நண்பர்கள், உறவுகள், எங்க பிளாட்ஃபார்ம், எங்க ரோடு பிளாட்ஃபார்ம். இப்ப அழுகுறா பாருங்க. இயேசு உண்மையில தெய்வமே இருந்தா என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கைய மாற்றுங்க. நல்ல கவனிங்க. அந்த பிள்ளைக்கு எந்த நீச்சல் போறதுனே தெரியல. அவங்க சாட்சி சொல்லிக்கிறான், எந்த நீச்சல் போறதுன்னு சாட்சி தெரியல. ஆனா இப்ப பாருங்க, ஒரு ஊழியர் செய்தி கொடுத்துருக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லாமா? நல்ல கவனிங்க. பைத்தியமாய் தெரிந்த ரோட்ல டாட்டாவுடைய கம்பெனியுடைய பொண்ணு 1000 கணக்கு, கோடி கணக்கு, லட்ச கணக்கு, கோடி கோடியாய் பணம் இருந்தோம். என்ன இல்ல, நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, நீ தேட நிம்மதி இயேசு உனக்கு. 1 மணி நேரம் உங்க மனைவியோட நீ பேசி பாருலாம், அங்க என்ன உண்டாகும்? அனுபவத்தை சொல்லாதா? ஒருவேளை என் பாஸ்டர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினானா அடுத்த நிமிஷம் தூக்கம் வரப்ப வச்சு தூக்கிடுவேன். அடுத்த கட்ட ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சொல்லுவா, எனக்கு இது வாங்கி கொடு, எனக்கு அது வாங்கி கொடு. அப்படி இல்லை சொன்னா வரான் சண்டை வரும், எண்ணத்துக்கு வந்து அப்படியே தூக்கம் வருது, தூக்கிடுவேன். நான் சொல்றது காலை கேட்கலையா? கேட்கிற மாதிரி கேட்கணும், கேட்காத மாதிரி தூக்கணும். சொல்லமா? நல்ல கவனிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நம்ம இழக்கிறோம்? தேவனுடைய அன்பை இழக்கிறோம். நல்ல கவனிங்க. உன் வாழ்க்கை ஒருவேளை படுக்கையில இருக்கலாம், அவனை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா தூக்கி விட யாரும் இல்லை என்று எப்போ நினைக்கிறோமோ அவன் கண்ணீருக்கு நிச்சயமா கேட்டு மாட்டான். 38 வருஷம் ஆகுது மாட்டானா? எத்தனை வருஷமா? 38 வருஷம். எத்தனை வருஷம்? 38 வருஷம் அழுத ஒரு மனுஷனை இயேசு குணமாக்குறாருன்னா உன் வாழ்க்கையை கத்த குணமாக்குவான். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம். நேரம் போய்கொண்டே இருக்கு. கண்களை மூடுவோம். படுத்திருந்தவன எந்த இடம் பிரதேசத்தில் அவனை தூக்கி போய் குளத்துல கலக்குவதற்கு யாரும் இல்லை. ஆனா படுத்த இடத்துல இயேசு வந்தான். இயேசு வந்தார்னா தண்ணி தேவையில்லை. இயேசு வந்தார்னா ஆள் தேவையில்லை. இயேசு வந்தார்னா கோலம் தேவ தூத தேவையில்லை. இயேசு வந்த பிறகு அங்க சொல்லுகிற ஒரு காரியம், அவரே வல்லமுள்ள தெய்வம், அவரே சகாயம் செய்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நிலைமையை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு எத்தனை படுக்கையுடைய வியாதியில் இருந்து கர்த்தரும் வியாதியை கர்த்தர் விளக்குகிறார் என்று இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அவனுடைய நடக்கிறார். இன்றைக்கு நம்ம வேத வசனத்தில் நடக்க வேண்டும். வேதனுடைய வசனத்தில் நிற்க வேண்டும். தேவனுடைய வழிகள் நீங்கள் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவரே நமக்கு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:16 வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16 மைக்ரோஃபோன் பரவாயில்லை வாசிங்க. கலாத்தியர் 5:16 தீனா வாசி பண்ணுங்க. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாத இருப்பீர்கள். நல்ல கவனிங்க. மாம்ச இச்சை திரும்ப நம்ம சுயமாய் செய்யறது. இந்த ஞானசபை எடுத்தீங்க, திருப்பதி எடுத்துக்கொண்டீங்க, என்ன பண்றீங்க? கொலேசியர் 1:10 வாசி பார்ப்போம். கொலேசியர் 1:10.
கர்த்தருக்கு பிரியம் உண்டாக. அவருக்கு காத்திரராய் நடந்து கொள்ளவும், ஆ, சந்தோஷத்தோடே ஆ, கூடிய எல்லா பொறுமையும், ம், நீடிய சாந்தமும் ம், உண்டாவதற்கு ஆ, மகிமையான அவருடைய வல்லமையின்படி ம், எல்லா வல்லமையாலும் ம், பலப்படுத்தப்படவும் ம். உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் 16:18 வாசிச்சு பார்ப்போம். சீக்கிரமா முடியுமா? ரோமர் 16:18. புறஜாதியாரை ஆ, வார்த்தையினாலும் ஆ, செய்கையினாலும் ஆ, கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு ஆ. அற்புத அடையாளங்களை நல்ல கவனிங்க. கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களும் பலத்தினாலும் தேவ ஆவியினால் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 4:17. 1 கொரிந்தியர் 4:17. சத்தமாக வாசிப்போம். இது நிமித்தமாக ஆ, ஆ, ஆ. தீமோத்தேயுவே, ஆ, நல்ல கவனி. நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற ஆ, ம், ஆ. உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. பவுல் எழுதினார் பாருங்க. யாரை பத்தி சொன்னாரு? தீமோத்தேயுவை பத்தி சொன்னாரு. சபையில என்ன பண்றாரு? எப்படி இருப்பானா? உண்மையா இருப்பான். எப்படி இருப்பானா? கை பண்ணா உண்மையா இருக்க பாஸ்டர், நம்ம கை தூக்க பாஸ்டர், உண்மையா இருக்கிறேன், ஜபத்துல உண்மையா இருக்கிறேன், கை நிலத்துங்க, ஜபத்துல உண்மையா இருக்கிறேன், வேதவாசியில உண்மையா இருக்கிறேன், கையை தூக்க பண்ணிக்கிறீங்க. சரி, இன்னொரு வசந்த வாசிக்க முடிச்சலாம்னா 1 தீமோத்தேயு 3:4. ஜென்ஸ் தான் படிக்கும் இதெல்லாம். 1 தீமோத்தேயு 3:4. தீனா ஜானி படிப்பா. என்ன பண்ணீங்க? சரி படி. 1 தீமோத்தேயு 3:4. 287 படிப்பா. எதுவும் ஐயா படிக்கிறீங்க? தான் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களும். நல்ல கவனிங்க. கதிரையா, தன் பிள்ளைகளை சகல நல்வொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வாசிப்போம். நல்ல கவனிங்க. இப்ப எப்படிதான் படிக்கணும்? இஸ்ரவேல் பிரதேர் பிரிசத்தி குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? ஹல்லேலூயா. 12 வாசிப்போம். 3:12. நல்ல கவனிங்க. மேலும் உதவிக்கார ஒரே மனைவியுடைய பிள்ளைகளை மனைவிகள் எப்படி நடக்கலாமா? எப்படி நடக்கலாமா? நல்ல ஒழுக்கத்தோட எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? ஞானி எப்படி நடக்கணும்? நல்ல பிள்ளைகள் எப்படி நடக்கணும்? சபையில சொல்லி நல்ல ஒழுக்கத்தோட மனைவி எப்படி நடத்தலாம்? எப்படி நடத்தலாம்? ஐயா ஐயா புரியல சொல்லுங்க. அவருக்கு இந்த பக்கம் சொல்றாரு, இந்த பக்கம் சொல்றது அவருக்கு மனசுக்கு ஆனா சொல்லிடுறாரு. நல்ல கவனிங்க. குடும்பத்தை யார் நடத்தணும்? கதிரை எதை நடத்தணும்? குடும்பத்தை இப்ப நான் வர அவர் சொல்லிட்டாருல்ல, குடும்பத்துக்கு யார் தலையா இருக்கிறாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, உங்க மனைவி உங்க சபையில பேச கூடாது. பவுல் எழுதுற பேச கூடாது. வீட்டுல போய் உங்க புருஷன்கிட்ட போய் என்ன பண்ணு? பேசு. சபையில நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அங்க பாத்துட்டு ஆண்டு நல்ல சொல்லாமா? இப்ப யார் தலை? கிறிஸ்து தலையா இருக்குது. குடும்பம் யார் தலை? சபைக்கு யார் தலை? குடும்பம் யார் தலை? நீ தலையா மனைவி தலையா? நீ நான் இந்த பக்கம் ஏற்ற
நான் தான் என் குடும்ப தலைவர். தீரா நீ தலைவியா அவன் தலைவியா? நீ இப்படி ஆடுற? நீ தலைவரே யார் தலைவர்? தெரிஞ்சுட்டா அட அப்பா ஏதோ ஒன்று செய்ய வைக்குது கண்டுபிடிச்சிடறேன். அல்ல அப்பா கதி நீ வா நீ தலைவர். எனக்கு தெரியும் இந்த ஆட்சி நம்ம ஆட்சி கரெக்டா போகுது. வேலை சொல்லாமா? இன்னைக்கு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளை நல் ஒழுக்கத்தோட வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? நல் ஒழுக்கம். வேத வாசிப்போம், தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு. நல்ல கவனிங்க, வீட்டுல சண்டை நடக்கும். எதுக்கு நடக்கும்? 2 இட்லி சாப்பிடுறது 4 இட்லி சாப்பிடறா கண்டிக்கவே மாட்டேன். ஒரு ஆம்பளை சாப்பிடுறது 2 ஆம்பளை சாப்பிட்டு கண்டிக்கவே மாட்டேன். ஆனா பைபிள் படிக்கிற வேத வாசிப்பை தோலை உரிச்சி அது வந்து நிப்பாங்க முத்துக்கடா என் பிள்ளை நீ அடிக்கிறியா என்ன கேட்கறாங்க? பிள்ளைகளை இப்படி அடிச்சுட்டா நீ யாரு என் பிள்ளைகளை அடிக்கிறது? நான் தான் பெற்ற நான் தான் அடிக்கணும். என்ன சொல்லமா? வசனம் சொல்லுது, பெரம்ப கையாளதுல தன் மகனே மதிக்கலாம். உன் பிள்ளைகளை சத்தியத்துல வளங்க, நல்ல ஒழுக்கத்தை வளங்க. உங்க குடும்பத்தை யார் கையில குத்துறாரு? யார் கையில குத்துறாரு? குடும்ப தலைவரே சரியில்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? தலையிலன்னா மீன் எப்படி இருக்குமா? கை தட்டு ஜோர் கை தட்டுங்க. ஜோர் தட்டுங்க. குடும்பத்தை தலை சரியில்லைன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? அம்மா எப்படிமா இருக்கும்? நான் ஆடினேன் எப்படி இருக்கும்? குடும்பம் முண்டமா தான் போகும். தலை சரியா இருக்கணும். சபையில தலை எடுத்துன்னு இருக்கணும். தானே 11 மணிக்கு வர்றதுக்கு நீ விஐபி இங்க யாருமே கிடையாது. ஆண்டவர் தவிர யாரும் விஐபி இருந்தாங்களா? நான் கூட விஐபி கிடையாது. அம்மா விஐபி அம்மா விஐபினா 11 மணிக்கு வாங்க. சிங்கார நடை போட்டு ஆட செஞ்சு பொறுமையா வாங்க. தப்பே கிடையாது. வெளியே சொல்லாமா? தூரத்துல இருந்து வரவங்களுக்கு சலுகை. ஆனா இதே ஊர்ல இருந்து 11 மணிக்கு என்னப்பா அழகப்பா அப்படி வரவங்களுக்கு கத்த நியாயம் தீர்க்க மாட்டார். அலையில சொல்லாமா? எல்லாமே கண்கொள்ள விடுவோம். எல்லாம் கண்டப்படுவோம். 38 வருஷமா படிக்கல இருந்தவனே ஏசு சுகமாக்கினான். இன்றைக்கு குடும்பங்களை கத்த சுகமாக்க போகிறார். ஆண்டவர் கேட்ட ஒரே வார்த்தை, சுகமாக விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்கிறாரு, உன் நல்ல கவனிக்கு இச்சைகளுக்கு என்ன பண்ணாத, அவர்கள் கீழ்ப்படைய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்கு எதை செய்கிறது தெரியுமா? நான் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீங்க. ஆவியில் நடக்கிறவன் மாம்சத்தில் நடக்க மாட்டான். ஆவியில் நடக்கிறவன் ஆவியின்படிதான் பேசுவான். நீ மாம்சத்துல நடந்தினா உன் குடும்பம் நிச்சயமா மாம்சத்துல நடக்கும். உன் தேவ சமூகம் கையில கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கல்வாரி நாயகனே, கல்வாரி பிள்ளையானே, கல்வாரி நாயகனே, கல்வாரி பிள்ளையானே, கண்ணி சிந்து காலத்திலே உன் காலையில் விழுந்தையா. கண்ணி சிந்து காலத்திலே காலையில் விழுந்தையா. என் நேசரில் இன்பமே, என் வாழ்வில் பேரின்பமே, என்னென்று என் சொந்தமே, எல்லாரும் அடிமையல்லோ, என்னாலும் அடிமையல்லோ, என்னாலும் அடிமையல்லோ. என் நேசரில் இன்பமே, என் வாழ்வில் பேரின்பமே. இப்படி எல்லாம் திருவள்ளுக்கு நேரம் அது நம்ம ஆயத்தமா இருக்க போறோம். முழுகி ஞானம் சென்றவங்க நல்லா கவனிங்க. சபைக்கு உண்மையாய் வருகிறவங்க, இந்த வத்தலை பாக்கு, அப்புறம் இந்த இந்துக்கள் படைக்கிற அந்த படைப்புக்கு சாப்பிடுறவங்க திருவள்ளு எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா வியாதி உண்டாகும், மரணம் உண்டாகும். அது பிறகு நித்திரையும் அடைவர்கள் இதை வேதம் சொல்லுது. நம்ம இச்சைகளுக்கு பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம குடும்பங்களுக்கு சொந்தக்காரர் கோச்சிப்பாங்க சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாமியனுக்கு
ஆதாயம். பவுல் சொல்றார், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும் இந்த பந்தியை கொடுக்கப்படுங்க. அப்படின்னா நியாய பிரமாணத்துக்கு எதெல்லாம் கீழ்ப்படுகிறோம்? வேத வாசிப்புக்கு, நல்ல கவனிங்க, தேவனுடைய காரியத்திற்கு, அந்த உழைப்புக்கு, இந்த எல்லாவற்றுக்கும் தேவன் உண்மையா இருக்க மாட்டேன் எடுங்க. அப்படி ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பந்தியை நீ மீறீங்கன்னா அது சாபம் உண்டாகும். பத்தல பார்த்து போடுறவங்க, அசிங்கமா பேசுறவங்க, யாராவது நல்ல கவனிங்க, அசிங்கமா பேசுறவங்க பேசக்கூடாது. வார்த்தை கட்டுப்படுத்த முடியல, நான் சண்டை போடுவேன், கொடால ஏறி பாவத்துக்கு சொல்லி அசிங்கமா பேசுவேன் அப்படின்றவங்க திருவண்ணாமலை பத்தி எடுக்காதீங்க. ஏன்னா சாபம் உங்க தலைமையில வந்து விழுந்துடும். மன்னிப்பிக்கணும், எல்லா கட்டிலும் மன்னிப்பிக்கணும்.